check light. Hello guys, welcome back to my channel Abhilashabi43. So ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நம்ம வந்து அந்த சின் மவுண்ட் இல்லாமல் எப்படி vlog பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணலாம் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஏபிஎஸ் செக் லைட்டுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சிருக்கு நம்புகிறேன். இன்றைக்கி போனால் கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு தான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என் கூட ரஃபீக் பாய். இதான் ஃபஸ்ட் டைம் நீ வேறு இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இவன் வர்றான். ஸோ ரஃபீக் பாய் என் ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம், ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டோம். மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ கைஸ் பைக் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாச்சு. அது ஒரு 1 hour 1.5 hours ஆகும். ஸோ அதனால் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி சாப்பிட வந்திருக்கோம். 2 சிக்கன் பிரியாணி அண்ட் ட்ராப் தந்தூரி. பாய் சாப்பிட்டு முடிச்சுட்டான், நான் தான் பில்லி. ஸோ சாப்பிட்டு பேக் டு த சர்வீஸ் சென்டர். ஸோ கைஸ் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. சர்வீஸ் சென்டர் போகும்போது அங்கே வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. பட் ரீசெட் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தூரம் ஓட்டினா மறுபடியும் ஏரியா வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த ஆர்ஆர் யூனிட்டில் தான் ஏதோ ஒரு இஷ்யூ, அது இதே மாதிரி இஷ்யூ இன்னொருத்தருக்கும் ஆயிருக்குது. அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரோட அந்த இஷ்யூ ப்ராப்ளம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் மலையாளம் சேனல். ஸோ ஆர்ஆர் யூனிட் மாற்றினதுக்கப்புறம் தான் அவருக்கு க்யூர் ஆகிருக்கு, ஐ மீன் சரி ஆகிருக்கு. ஸோ நமக்கு எப்படின்னு தெரில, மேக்ஸிமம் டவுட்டு தான். எனக்கு சரியாகிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓட்டி பார்ப்போம். இதுக்கு மேலே அது மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அவங்களுக்கு அனுப்ப சொன்னாங்க. ஸோ அவங்க சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்களாமா. ஸோ பார்ப்போம். இப்போது லெட்ஸ் மூவ். அந்த கோலை எங்கேயாவது எரிஞ்சிச்சுன்னா நம்ம நிப்பாட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ யா, லெட்ஸ் மூவ். கைஸ் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இல்லை 40 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். இது வரைக்கும் செக் லைட் ஒன்றும் எரியல. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் இருக்குது 30-40 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் இப்போ பேக்கில் உட்கார போகிறேன் பில்லியன் ரைடராக. மெல்ல போயா மதிட்டா இடையில சந்தை போடுவா. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். வேறு எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி வண்டி இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இன்டர்செப்டர் இதான ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். வேற ஏதாவது எக்ஸாஸ்ட் எப்படி இருக்கு? அடிபொலை. ஸோ காய்ஸ் நான் தெரியுறேன்னா ஸோ காய்ஸ் ஆஸ் யூஷுவல் ஏபிஎஸ் செக்கப்புக்கு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணாங்க, என்னமோ ரீசெட்லாம் பண்ணாங்க, க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. தென் கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கப்புறம் மறுபடியும் செக் லைட் அண்ட் ஏபிஎஸ் ரெண்டும் ஏரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் மறுபடியும் போய் சர்வீஸ் சென்டர் போனோம். போயிட்டு மறுபடியும் அவங்க ரீசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஷுவராக வராது அப்படின்ட்டு இருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மறுபடியும் ஏரியும் தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏரி இல்லை, பட் போக போக ஏரியும். இது செட் ஆகலை, மறுபடியும் செக் லைட்டு ஏபிஎஸ் லைட் எரியுதுன்னா நெக்ஸ்ட் ஆர்ஆர் யூனிட்டை செக் பண்ணி ஆகணும். அவங்க வீடியோ எடுத்தாங்க சொல்லியிருக்காங்க. நான் டீ கொண்டு வந்துட்டாரு அதுக்குள்ள. தேங்க்ஸ் சார். பிளாக் டீ. யா அவ்வளோதான். இது வரைக்கும் எரியல. இதுக்கு மேலே போகிறதுக்குள்ளே எரிஞ்சிச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா bye. Thank you guys. Thank you for watching my video. Catch you next video. Until then, bye. Love you guys. Record on. So ABS check light. Engine check light. If I stop the bike, ABS gets off. If I move, ABS starts. So this is my complaint. Thank you.